எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். போதுங்க. இந்த காலை வேளையில சர்வ வல்லவர் சபைக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் சொல்லுகிற ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தை என்னன்னா, மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த காலவேளையில் உங்கள் வாழ்க்கை எந்தெந்த சூழ்நிலையில் உடைக்கப்பட்டிருந்தாலும், சின்னாபின்னமாக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், சர்வ வல்லவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன், நீ மறுபடியும் திருப்பி கட்டப்படுவாய். தாவீதுடைய கூடாரத்தை திரும்ப எழுந்து நிற்க பண்ணின ஆண்டவர், நம்பிக்கையற்ற இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில திரும்பி அவர்களை நிற்க பண்ணின ஆண்டவர், இந்த காலவேளை நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஊழியனாய் நான் சொல்லுகிறேன், தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக, தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற விசுவாச பிள்ளையே, உன் வாழ்க்கை எப்படி உடைக்கப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை ஒன்று கட்டுவிக்க, உங்கள் வாழ்க்கை திரும்ப கட்டுவிக்கப்படும்படியாக சர்வ வல்லவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்த ஆண்டவருக்கு கைதட்டி நன்றி சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கையை கட்டுவிப்பதற்காக கர்த்தர் வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய நாட்டை இழந்தார்கள், தங்களுடைய ஆலயத்தை இழந்தார்கள், தங்கள் நம்பிக்கை இழந்தார்கள், அவர்கள் அலங்கத்தை இழந்தார்கள், எல்லாத்தை இழந்து அவர்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் நாங்கள் இஸ்ரவேலுக்கு போவோம், எங்கள் வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும் என்கிற நம்பிக்கை அவர்கள் இழந்தார்கள். பக்கத்தில் கேளுங்க, நீங்களும் நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களா? கேளுங்க, பக்கத்தில் பேசுங்க. நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கை இதோடு கூட முடிஞ்சிடும், நான் திரும்பி எந்திரிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. பிசாசு சொல்லுவான், உன் கடந்த காலத்தை காண்பித்து வருகிற காலங்களை அவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவன் மறைத்து விடுவான். நான் ஒரு அழகான ஒரு கொட்டேஷன் நான் படிச்சு அதில் எழுதிருந்துச்சு, when devil pointing out your past, God is painting your future. அப்படின்னா பிசாசு உங்களுடைய கடந்த காலத்தை காண்பித்து, நீ இப்படிப்பட்டவன் தானே, நீ இப்படிப்பட்டவன் தானே என்று சொல்லி உங்களை குறை சொல்லி உங்களை கீழே அமிழ்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றார்? உங்களுடைய எதிர்காலத்தையும் என்னுடைய எதிர்காலத்தையும் அவர் நமக்காக வண்ணம் தீட்டி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு கடந்த காலத்தை காண்பித்து உன்னை சோர்ந்து போக பண்ணுவான். உன் வாழ்க்கை முடிந்தது, உன் வாழ்க்கை அமிழ்ந்தது, இனி நீ எழுந்திருக்க முடியாது என்று பிசாசு சொல்லுவான். ஆனால் சர்வ வல்லவர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, உனக்கான ஒரு எதிர்காலத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அது மகிமையான ஒரு எதிர்காலம், அது வண்ணம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகத்துவத்தை நாம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கடந்த காலம் உங்கள் வருகாலத்தை, உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது கிடையாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, உங்கள் கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். உங்கள் வாழ்க்கையின் உடைப்பு நிரந்தரமானது கிடையாது. உங்கள் வாழ்க்கையின் சூழலை நிரந்தரமானது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பாபிலோனில் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். தேவனை நோக்கி அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். முதலாவது 430 வருடம் அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள். அவர்கள் செய்த தவறு நிமித்தமாய் மீண்டும் அவர்கள் பாபிலோனில் அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன ஆண்டவரே, நாங்கள் பண்றது எங்கள் வாழ்க்கை எழுந்திருக்க முடியாதா? எங்கள் குடும்பம் எந்திரிக்காதா? நாங்கள் இப்படி அடிமைகளாவே இருந்து நாங்கள் மரித்து விடுவோமா? எப்பொழுது நாங்கள் உம்மை ஆராதிப்போம்? எப்பொழுது எங்களுடைய நாட்டிற்கு நாங்கள் போவோம்? எப்பொழுது இடிந்து கிடக்கிற அலகங்கள் கட்டப்படும்? எப்பொழுது தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆலயம் மீண்டுமாய் கட்டப்படும்? எப்பொழுது உங்களுக்கு நன்றி பலிபீடம் கட்டுவோம்? எப்பொழுது உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்? எங்கள் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று சொல்லி அவர்கள் கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் கூக்குரலுடைய சத்தம் தேவ சமூகத்தில் போய் எட்டினது. அவர்கள் கூக்குரலின் சத்தம் தேவ சமூகத்தில் போய் எட்டினது. தேவ பிள்ளையே,
இன்னைக்கு நீங்க அழுகிற அழுகை உங்க புருஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்க அழுகிறதான அழுகை உங்க மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை, பாடுகள், பிரச்சனைகள் உங்க பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். பிள்ளைகள் படுகிற பிரச்சனைகள் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லவர் என் ஜெபத்தை கேட்க, சர்வ வல்லவர் உன் ஜெபத்தை கேட்க, சர்வ வல்லவர் உனக்கு விடுதலை கொடுக்க, சர்வ வல்லவர் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்க, உடைக்கப்பட்டிருக்கிற இடத்தை அவர் மீண்டுமாய் கட்டும்படியாக சர்வ வல்லவர் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்பிக்கையற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி சொல்றாரு, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பே, நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலைவேளையில் உங்கள் விசுவாச வாழ்க்கை ஒருவேளை இடிக்கப்பட்டிருக்கலாம், ஜெப வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கலாம், தேவனோடு இருக்கிற உறவுகள் தகர்க்கப்பட்டிருக்கலாம், தேவனோடு கூட நெருங்க முடியாத படிக்கு அந்தகார வல்லமைகள், சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் உங்களை சிறையாக்கி வைத்திருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லட்டுமா, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே எந்தெந்த இடத்தில் நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமோ, எந்தெந்த இடத்தில் நீங்கள் கட்டப்பட வேண்டுமோ, எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறாரோ அந்த இடத்துல சர்வ வல்லவர் உங்கள் கரங்களை பிடித்து அவர் நடத்தி கொண்டு செல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாய் அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவன் என்னுடைய கடந்த காலத்தை பார்த்து, உங்கள் கடந்த காலத்தை பார்த்து உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவர் அல்ல, உங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். யார் சொன்னது உங்கள் வாழ்க்கை முடிந்தது? யார் சொன்னது உன்னுடைய ஊழியம் முடிந்தது? யார் சொன்ன உன்னுடைய தரிசனம் முடிந்தது? உன் தரிசனம் நிறைவேறாது, உன் தரிசனம் எல்லாம் புதைக்கப்பட்டாயிற்று என்று சொல்லி பிசாசு சொல்லலாம். உன் வாழ்க்கை நீ முடிந்தது, நீ எழும்ப முடியாது என்று பிசாசு சொல்லலாம். ஆனால் சர்வ வல்லவர் சொல்றாரு, நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ இழந்த இடத்தில் உன்னை திருப்பி நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.